வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கிய அறிவிப்பை நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பிளர்ராக தான் இருக்கும். ஏன்னா வந்து கரெக்டான ஃபோக்கஸ் ஆகாத காரணத்தினால் அதை வந்து நான் அப்படியே நோட் பண்ணல. ஸோ வந்து இதுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ட் ஏன் திருப்பியும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. திருப்பியும் ரெக்கார்ட் பண்ணால் என் மனசார நான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவில் வந்து மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதெல்லாம் அப்படியே பேசியிருக்கேன். ஸோ வந்து இது திருப்பியும் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணால் அந்த பர்டிகுலர் நான் என்ன பேசணும் அதை வந்து எழுதி வச்சுட்டோ இல்லை வந்து திருப்பி வந்து அதை ரீமைண்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து திருப்பியும் நான் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணேன். எனக்கு அவ்வளோ ஒன்றும் தோணலை. ஸோ பார்த்துருக்கிற ஒவ்வொரு வியூவர்ஸ்க்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் மன்னிப்பு கேட்டு இந்த வீடியோவை நீங்கள் மனசார ஏற்றிப்பீங்கன்னு சொல்லி நம்பி இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. தேங்க்யூ எவ்ரிவன். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களெல்லாம் பார்க்குறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் எங்கடா போயிட்ட அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, எங்கே போயிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ அதனால் வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக அப்லோட் பண்ண முடியல. கிட்டத்தட்ட வீடியோஸ் போட்டு ஒரு 2 மாதம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 மாதம் உங்களை பார்க்க முடியாமல் இருந்ததுக்கு ரொம்பவே பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த பீரியட் ஆஃப் டைம், அதாவது 2 மாதம் கேப்பில் நிறையா பேர் மெசேஜ் பண்ணி பர்சனலாக மெசேஜ் பண்ணிங்க. சில பேர் கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி எங்கே ப்ரோ போயிட்டீங்க, ஏன் வீடியோஸ் ஒன்றும் காணல. நிறைய பேர் வந்துட்டு பர்சனலாக மெசேஜ் பண்ணி ப்ரோ சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள், எங்கே போயிட்டீங்க, ஏன் குட் பண்ணுறீங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிங்க. அந்த மாதிரிலாம் கேட்கும் போது எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளையும் ஒருத்தங்க வந்து மிஸ் பண்ணுறாங்க, அதாவது நம்மளோட வீடியோஸையும் நிறைய பேர் மிஸ் பண்ணி நம்மளை பற்றி கேட்குறாங்க அப்படின்னு இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட நான் வந்து முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ஸ், கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்தனால அது வந்து அப்படியே விட்டுட்டு சரி புதுசாக ஒன்று ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லி தான் இப்போது இந்த நேரத்தில் உங்கள் கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இது தான் ரீசன். ஸோ வந்து ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியானதுனால அங்கே கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணுற வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஓகே, இதுக்கு மேலே கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணப்படும். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்லாம் வந்து கண்டென்ட் எழுதி வச்சுட்டேன். அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமாக ரெக்கார்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டாக நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கொடுக்கக்கூடிய ஒரு நன்றி கடன். ஏன்னா பிகாஸ் நீங்கள் அவ்வளோ லவ் அண்ட் அவ்வளோ சப்போர்ட்டாக எனக்கு வந்து இந்த 2 மாதத்தில் எவ்வளோ லவ் அண்ட் எவ்வளோ சப்போர்ட் உங்கள்கிட்ட இருந்து என்கிட்ட கிடைக்குமோ அவ்வளோலாம் கிடச்சிருச்சு. ஸோ மெசேஜ் பண்ண எல்லாத்துக்கும், அது வந்து எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அண்ட் வந்து பர்சனலாக நிறைய பேர் வந்து நிறையா விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்கும் மிகவும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த தருணத்தில். ஓகே, இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, November 6th அன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். என்ன வீடியோ என்ன ரிலேட்டட்னா 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்காக ஒரு கிவ்வே பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கிவ்வே அப்போ வந்து கொடுக்க முடியாத காரணத்தினால் நம்ம வந்து ஒரு மரம் நட்டு வைக்கிறது, அதாவது 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக ஒரு மரம் நட்டு, அதாவது சப்ஸ்கிரைபர் பேரில் வந்து ஒரு மரம் நட்டு வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன கேம் மாதிரி வச்சு நம்ம வந்து அவங்களோட பேரில் வந்து ஒரு மரம் நட்டு வைக்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அண்ட் அதே மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக, அதாவது ஒவ்வொரு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் கிவ்வே பிளான் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்குறான்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ அப்போது 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதற்காக ஒரு கேம் மாதிரி என்னென்னா, ஒரு கமெண்ட், நல்லா ஒரு பெஸ்ட்டான கமெண்ட்டை யார் டெலிவரி பண்ணுறீங்களோ அவங்களுக்கு பேரில் வந்து ஒரு மரம் நட்ட வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி அந்த வீடியோவை நிறைய பேர் வந்து மதித்து அந்த வீடியோ கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் வந்து நார்மலாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சில பேர் வந்து சூப்பராக எக்ஸ்ட்ரா நிறையா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த கமெண்ட்லாம் படித்து சின்ன குட்டி கமெண்ட்ஸ் தான், ஒரு ரொம்ப நிறையலாம் இல்லை, சின்ன கமெண்ட்ஸ் தான். பட் அந்த சின்ன கமெண்ட்ஸ்லேயும் சில கமெண்ட்ஸ்லாம் வந்து பர்டிகுலர் ரொம்பவே வந்து ஹார்ட் டச்டாக இருந்துச்சு. ரொம்பவே படிக்கும் போதே சூப்பர், நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம், அதனால தான் இவங்களும் வந்து எஃபோர்ட் எடுத்து இவங்களும் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிலாம் தோணுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த கமெண்ட்டை படிச்சுட்டு நம்ம வந்து இந்த வீடியோலேயே மரம் நட்டு வைக்க போகிறோம் அந்த பர்டிகுலர் சப்ஸ்கிரைபருக்காக. ஸோ ஒரு கமெண்ட்டாக படிச்சிடலாம். கொஞ்சம் கேப் விட்டனால கொஞ்சம் பேச்சு தருமாற்றங்கள்லாம் நிறைய இருக்குது, நீங்களே நோட் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் குரல் எல்லாமே இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கரெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெவின் 1318 அவங்க அமைச்சிருக்காங்க. கங்க்ராஜ்டா மச்சான், கோ க்ரீன் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காரு. இதுக்கு நான் ரிப்ளை கூட வந்து தேங்க்ஸ் மச்சான் அப்படின்னு அமைச்சிருக்கேன். ஓகே, செகண்ட் ஒன் வந்து தில்லி கணேஷ் 1470 அவர் வந்து அமைச்சிருக்காரு. அவர் வந்து ஆல் த பெஸ்ட் நண்பா, இருங் பாய், கோ டு லேக் சப்ஸ்கிரைபர். ஸோ இந்த ஃபஸ்ட் டைம் வந்து இந்த லேக் சப்ஸ்கிரைபர் அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு லேக் சப்ஸ்கிரைபர் சொன்னாரா இல்லை வந்து இந்த லேக்கு மீனிங் என்னன்னு சொல்லி அப்படியே நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா லேக் மீனிங்
லேங்க் மீனிங் பார்த்தீங்கன்னா லாங் லீப் அண்ட் ஸ்ட்ரெயிட். அதே மாதிரி தான் மீனிங் தமிழ் கூட பார்ப்போம். நிலைப்பகுதி அப்படின்னு சொல்லி அதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த லேங்க்கு மீனிங் என்னென்னு மட்டும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இனி கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் செகண்ட் சஞ்சய் பூர்ணா 8543 கங்க்ராஜ்டா மச்சான், ஹாப்பி ஃபார் யூ, மோர் டு கோ அப்படின்னு நினச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூடா மச்சான். அண்ட் இதுலேயே வந்து ஒருத்தங்க இது பண்ணியிருக்காங்க, சந்தியா ரேஷ்மா 1762 ப்ரோ 2 வீக்ஸ் ஆச்சு நோ வீடியோஸ் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. அவங்களுக்கு கூட சீக்கிரம் வீடியோஸ் அப்லோட் பண்ணப்படும் சொல்லி அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் குட்டியான கமெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே பர்சனலாக ரொம்ப நல்லா ரொம்ப டச்டாக இருந்துச்சு. நான் நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அண்ட் முக்கியமான விஷயம் இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் டிஃப்ரெண்ட்டான கமெண்ட் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிக்கான கமெண்ட்டை ஒருத்தங்க இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து ஒரு டைம் எடுத்து கமெண்ட் பண்ணது ரொம்பவே வந்து இது தான் எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு ஃபீல் குட்டாக இருந்துச்சு. லைக் சம்திங் வி ஆர் ஏதோ சில நம்மளால் பண்ண முடிஞ்ச சில விஷயங்கள் நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால தான் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் அவங்க டெலிவரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு பர்சனலாக டச் ஆச்சு. ஸோ அதை நான் படிக்கிறேன் கேளுங்க. இவங்க வந்து சிக்கி சோக்கி, அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஆராய முடியாத இயற்கை ஆசையை அகற்றினால் அது போன்ற நிலைத்தன்மையை இயற்கை தரும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது எனக்கு இதுக்கு என்ன மீனிங்னே தெரில. ஸோ அவங்கள்ட்ட வந்து நான் கேட்டேன், என்ன ஒரு சும்மா என்ன ஒரு அருமையான சொல், ஜஸ்ட் லவ்ட் இட், அதுக்கு மீனிங் என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஃபஸ்ட்டு இந்த கமெண்ட் வந்து என்னோடய ஃபேமிலியில் இருக்க எல்லாத்தையும் காமிச்சு இதுக்கு என்ன மீனிங் நிறைய பேர்கிட்ட கேட்டேன். யாருக்குமே வந்து அளவுக்கு வந்து ஓகே ஓரளவுக்கு ரிலேட்டடாக சொன்னாங்க. பட் எனக்கு எக்ஸாக்டாக என்ன மீனிங், ஏன் இது வந்து நம்மளோட சேனலுக்கு கீழே அந்த கமெண்ட் கீழே அவங்க கமெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்கள்ட்டே கேட்டேன், இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த ரிப்ளை பார்த்து தான் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 பேராகிராஃப் வந்து டைப் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஸோ சிக்கி சோக்கி ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ படிக்கிறேன் கேளுங்க. We might have many wishes naturally, like I need to become an IAS officer or I should climb the mountain once. All sort of wishes. இதெல்லாம் பெரிய wishes that might get fulfilled sometimes, it may not. If you are keep on thinking about this, universe will give us இப்படின்னும் சொல்லலாம். Other side, இது பெரிய விஷஸாக நடக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா இந்த யூனிவர்ஸ் அதை விட பெட்டரான எவர்லாஸ்டிங் திங்ஸை நம்ம லைஃப்பில் தரும். ஸோ ஒரு நிமிஷம் ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து வி மைட் ஹேவ் மெனி விஷஸ் நேச்சுரலி, லைக் ஐ நீட் டு பிகம் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ நம்ம வந்து சில விஷயஸ்லாம் இருக்கும்ல, நமக்கு வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், இல்லை வந்து நான் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து என் லைஃப்பில் வந்து லீட் பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் ஆசையோடு நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இல்லைனா வந்து இந்த மாதிரி ஒரு லடாக் போகணும், இல்லை இந்த மாதிரி பிளேஸஸ்லாம் போய் என்ன விசிட் பண்ணுவோம், என்னோடய செக்லிஸ்ட்டில் இந்த மாதிரி பிளேஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சில விஷயஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கலாம், நடக்காமையும் போகலாம், இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுக்காமையும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் சைடு வந்து நம்ம சில விஷயங்கள் நினச்சிட்டு இருந்தால் இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நடக்காமல் போயிடுச்சுன்னா அதை விட பெட்டரான திங்ஸை வந்து யூனிவர்ஸ் நம்மளுக்கு தரும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சூப்பராக இருந்துச்சு கேட்கும்போது. அண்ட் when I read this quote for the first time, I personally have understood this quest like this. I recently watched all your videos, bro. You're really a good guider. I love your energy and positivity. I just want to comment this quote in your videos. So thank you Cheki Choki. எனக்கு வந்து ஓகே, ஐ லவ் யூ எனர்ஜி அண்ட் பாசிட்டிவிட்டி, தேங்க்யூ. ஆனால் இந்த கோட் நல்லா இருந்துச்சு. ஆராய முடியாத ஆசையை அகற்றினால் அது போன்ற நிலைத்தன்மையை இயற்கை தருமானது சூப்பர். அதுக்கு நீங்கள் டெஃபினேஷன் கொடுத்துருக்கும், அது ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுவும் என்னோடய வீடியோ கீழே கமெண்ட் பண்ணதுக்கு இன்னுமே ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரில, பட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன், தேங்க்யூ ப்ரோ, யுவர் வேர்ட்ஸ் மீன்ஸ் a lot. I'm grateful to your comment and just love the words our channel. It really inspires and motivates me. Lot love from Franklin Pradesh and the Franklin Show அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்தாங்க. அதுக்கு வந்து அவங்க ஒரு வார்த்தை போட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, இப்போது எல்லா கமெண்ட்டையும் படித்தாச்சு. ஸோ யார் வந்து அந்த சப்ஸ்கிரைபர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோ, எஸ் டெஃபினெட்லி சிக்கி சோக்கி தான். இந்த ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் ஃபெஸ்ட்டுக்கான மரத்தை வந்து அவங்க பேரில் தான் நம்ம நட்ட வைக்க போகிறோம். ஸோ ஓகே. அண்ட் மற்ற எல்லாமே வந்து பர்சனலாக கமெண்ட் பண்ணியிருந்த எல்லாத்துக்கும்
வீடியோ கீழே கமெண்ட் பண்ணியிருந்த எல்லாத்துக்கும், இவ்வளோ நாள் கேப்புக்கு அப்புறமும் என்னை வந்து சப்போர்ட் பண்ணி அதே சப்ஸ்கிரைபர்ஸ் மெயின்டைன் பண்ணி நிறைய பேர் வந்து ஏன் ப்ரோ இவ்வளோ லேட் ஆச்சு, என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்பவே பெரிய தேங்க்ஸ். ஸோ இதுக்கப்புறம் கரெக்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணப்படும். ஸோ ஓகே, ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கணும். ஸோ ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து எடிட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். பிகாஸ் வந்து அந்த டைம் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ ஓப்பனாக பேசிக்கலாம், ஓகேவா? ஏன்னா உங்கள்கிட்ட எதுக்கு மறைக்கணும். எனக்கு வந்து அந்த எடிட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. பிகாஸ் ஒர்க்கில் கொஞ்சம் வந்து இப்போ தான் வேறு ஒர்க் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒர்க்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்து எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து கிடைக்கிறதாத காரணத்தினால் வீடியோஸ் கண்டினியூஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து எடிட்டிங் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி உங்களை எந்த அளவுக்கு என்கேஜ்மெண்ட்டாக வைக்கணும், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரான விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து சேர்க்கணுமோ அந்த விஷயத்தில் நான் கேரண்டியாக நான் வந்து ப்ராப்பராக பண்ணுறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் கமெண்ட் பண்ண எல்லாத்துக்கும், இவ்வளோ நாள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் வளர்ந்து இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. பிகாஸ் ரொம்ப நாள் கேப் பண்ணனால கொஞ்சம் ப்ராப்பராக டெலிவரி பண்ண முடியல. ஓகே, இப்போ என்னென்னா நம்ம சிக்கி சோக்கி அவர்களுக்காக நம்ம வந்து போய் மரம் நட்டிடலாம். ஸோ வாங்க போகலாம். அண்ட் லவ் யூ கைஸ். ஸோ மரம் நட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 3 பேரை நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அதே வாங்க. ஸோ இந்த மரம் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக நட்டு வச்ச ஒரு மரம். 2012 எங்கள் அண்ணா வந்து நட்டு வச்சாரு. இந்த மரம் வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் ஆகிடுச்சு. ஆனால் இந்த மரத்தை எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான மரம். ஏன்னா இது தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டாக நட்டி வச்சோம். ஸோ நட்டும்போது இந்த ஹைட் கூட இருந்துச்சு, அது இதோட கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து இவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. இல்லை தான் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் தான் பண்ணுவோம். சரி, அடுத்த ஃபுல்லாக எடுத்து போனால் அதை எடிட் பண்ணிக்கிறேன். அடுத்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போ நட்டினதுன்னு தெரியல. ஆனால் அந்த மரம் நட்டி கொஞ்சம் வருஷத்தில் இந்த மரமும் நட்ட ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து பாதி தான் வளர்ந்துருக்கு. இந்த சைடு ஃபுல்லாக அந்த காற்றமைகள் பண்ண நாஸ்தியால் இது வந்து அப்படியே உடஞ்சிருச்சு. ஸோ 3வது வந்து என்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட ஃபேவரட்டான கொய்யா மரம். இதுதான் எங்களோட வீடோட பெரிய மோட்டிவேஷனே சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஒரு 4-5 டைம் காட்டுறவங்க வந்து இது இடிச்சு தள்ளியும் இன்னும் இது வளர்ந்து இதுட்டு வந்து காய் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து லைஃப்பில் ஒரு மோட்டிவேஷன் ஆகுதுன்னா இந்த மரத்தை பார்த்து நம்ம கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஓகே, மரம் நட்டிடலாம். ஸோ இதுதான் மரம் அப்படியே காமிச்ச மாதிரி. அதுக்காக குழியும் தோண்டியும் ஃபஸ்ட்டே வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து மரம் நட்டிடலாம். அதுக்கு முன்னாடி இதில் கிழிச்சிடலாம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சூப்பரான கமெண்ட் டெலிவரி பண்ணவங்களுக்காக நட்டப்பட்ட ஃபஸ்ட்டு மரம். அண்ட் கடைசியாக வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர், அவங்க வின்னர், அவங்க பேர் தான் சிக்கி சோக்கி. ஸோ மார்ச் 2, 2015 நம்ம நட்ட போகிறோம். ஓகே, வாடா கீழே வாடா. நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஃபஸ்ட்டு மரம் நட்டியாச்சு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்ம வந்து மரம் நட்டி இதே மாதிரி அங்கங்கே நம்ம மரம் நட்டி ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு கிவ்அவேவும் கொடுக்க போகிறோம். ஸோ அதோட ஃபஸ்ட்டு அடித்தளமாக இப்போது சிக்கி சோக்கி ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபருக்காக நம்ம வந்து மரம் நட்டியிருக்கோம். ஸோ கமெண்ட் பண்ண எல்லாத்துக்கும் அண்ட் வியூவர்ஸ்க்கும் அண்ட் இன்னும் சப்போர்ட் பண்ணியிருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லி இந்த வீடியோவை நான் இதோட அப்படி முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஓகே.